Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே அப்பா கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போய் அதை தியானித்து இந்த நாளிலும் கூட நீ செய்த நன்மைகளை சாட்சியாக கேட்டு உடைய நாமத்தையும் உடைய வசனத்தையும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் வாழுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகின்றோம், நாங்கள் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன சம்பவம் என்பது வேதத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். பவுலையும் அந்த நாளிலே சீலாவையும் கார்களை தொழுமரத்திலே கட்டி அந்த நாளில் அடித்த போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி இந்த நாளிலே சிறைச்சாலை அதிர்ந்து அந்த நாளிலே சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்து ஊழியர்களுக்கு முன்பாக விழுந்து பணிந்து கூச்சல் போட்டதையும் அந்த நாளிலே அவர்கள் நாங்கள் ரட்சிப்படைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு பவுல் சொன்ன பதிலையும் இன்றைக்கு நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனையோ அல்லது ஒரு மனுஷையோ கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைப்பாரே, ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான முறையில் அவர்களை சந்திப்பார். அப்படியானால் கர்த்தரால் சந்திக்கப்பட்டவர்கள் சும்மா இருந்து விடாதபடி கர்த்தர் தங்களுக்கு தந்த ரட்சிப்பின் மேன்மையை பெரிதாக எண்ணி தங்களது குடும்பத்தாருக்கும் தங்கள் சந்திக்கிற யாவருக்கும் சொல்வார்களே, ஆனால் அந்த முழு குடும்பமும் கர்த்தரால் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவது நிச்சயமே. இன்றைக்கு
நாம் பார்த்த இந்த பகுதியை போலவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய முழு குடும்பத்தையும் ஒருவரை கொண்டு கர்த்தர் தாமே அவர்களை ரட்சித்து அவர்கள் மூலமாய் முழு குடும்பத்தை ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம். எனக்கு அருமையானவர்களே, நேற்றைக்கு முந்தின தினத்திலே கேட்ட சாட்சியிலே சந்திரா பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி விதமாக கர்த்தருடைய வேதத்தை கைது வைத்திருந்த வேதத்தை குறித்து பேசி அவர்கள் ஆண்டவர்களுடைய கடந்து வந்தார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். இந்த சகோதரி அடுத்தபடியாக மிக சீக்கிரமாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அதை மூடி ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதை கண்ட உடனே அவங்க வீட்டில் இருந்து எல்லாரும் வைராக்கியமான சிஎஸ்ஐ வகுப்பு சேர்ந்தவர்கள். அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவங்க என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க, வெள்ளப்படம் தான் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலும் மேலும் விசாரிக்க அவங்க ஆண்டவருடைய மகத்துவத்தை அவங்க தங்க வாழ்க்கையில பேச ஆரம்பித்தார். அது ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு எப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக அவர்களுக்கு பயங்கரமான சுகர். அவங்களுக்கு அந்த சர்க்கரை வியாதியினுடைய அளவு 700க்கு மேலே தான் இருக்கும். ஆனாலும் கூட காலையில் 8:30 மணி சர்வீஸ்க்கு 8:20க்கெல்லாம் வந்து சர்ச்சில் 2 பாட்டிலில், ஒரு பாட்டிலில் மோர், ஒரு பாட்டிலில் என்னவோ ஒரு ஒரு பானகம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து கரெக்டாக முதல்ல வந்து உட்காந்துருவாங்க. அதோட நான் கேட்பேன், சிஸ்டர் எப்படி இருக்குது, சுகர்லாம் இங்கே தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் கர்த்தருடைய கிருபையினால் ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சொல்லி இவங்களுடைய நடவடிக்கைகள், இவங்களுக்கு சரீரத்தின் இந்த பலவீனங்கள் அந்த நாளிலே அவங்க எல்லாம் ஒன்றும் அவங்க கண்டுகொள்ளாதபடி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தை பார்த்த உடனே முதலாவது அவங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டு அவரை வந்து எனக்கும் ஞானஸ்நானம் கொடுங்க பாஸ்டர் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். பிற்பாடு அவங்களுடைய ஒரு விதவை தங்கை அவங்களுக்கு ஒரு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகள், அந்த மகள் பிஏ முடிச்சுட்டு காத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உடனே அடுத்த மாதத்திலேயே ஒரு நல்ல வேலையில் ஒரு நல்ல வருமானத்தோடு கூடிய ஒரு நல்ல வேலையை கத்தர் கொடுத்த உடனே அவளும் அவளுடைய தாயார் 2 பேருமா சேர்ந்து அந்த குடும்பத்திலிருந்து எல்லாரும் மொத்தமாக ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த சகோதரியுடைய இன்னொரு தங்கை அவங்களும் அந்த நாளிலே கடந்து வந்து எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். பிற்பாடு அந்த சகோதரி தனக்கு நடந்த காரியத்தையும் கர்த்தர் தன்னை எப்படி சந்தித்தார் என்பதையும் அநேகருக்கு அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சொல்ல அந்த குடும்பத்திற்கு எல்லாரும் கடந்து வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் தாமே கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு சைலன்ஸாக நாம் உட்கார்ந்து விடக்கூடாது. எப்படியாக சந்திக்கிற எல்லாருக்கும் தேவனுடைய இந்த மகத்துவமான கிருபையை நாம் சந்தோஷமாய் சொல்லும்போது அந்த வார்த்தை கிரியை செய்து நிச்சயமாய் அவர்களையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும். செய்வோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ராஜா. உடைய அளவற்ற கிருபையினால் வித்தியாசமான முறையில் எங்களை நீர் சந்தித்து உடைய ராஜ்யத்திற்கென்று இழுத்துக்கொள்ளும் போது கத்தாவே, நாங்கள் சும்மா இருந்து விடாதபடி கத்தாவே, சந்திக்கிறவர்களுக்கெல்லாம் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி அவர்களையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர நாங்கள் பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் பெரிய நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.